ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பச்சைப்பயிறு அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூட 2 சிவப்பு மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பச்சை பட்டாணியை 1-2 தட்டி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை திருவியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக க்ரீன் கேப்சிகமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை சட்டி சூடானதும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஒரு கரண்டி எடுத்து தோசை சட்டியில் ஊற்றி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அது மேலேயே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா ஊற்றி விட்டுக்குங்க. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா பண்ணுங்கள். திருப்பி போட்டுட்டு நல்லா தோசை கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. அப்போ தான் அடை தோசை வந்து நல்லா மெல்லிசாக மாறும். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஸோ தோசையை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் குக்கிங் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஃபாலோ